இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓட் சோயா கட்லெட். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஓட் சோயா கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1 கப், சோயா 1 கப், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 5 பல், பச்சை மிளகாய் 2, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓட் சோயா கட்லெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோயாவை நல்லா வேக வச்சு பிழிஞ்சிட்டு நம்ம வந்து நல்லா இது மிக்சியில் போட்டு சுற்றி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் பொடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை ஆட் பண்ணுறோம். இந்த ஓட்ஸை ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த மாய்ஸ்சர் எல்லாமே நமக்கு வந்து அதை இழுத்துக்கும். அடுத்ததாக இதில் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இது 3 நம்ம சொல்லியிருந்தோம். இது 3த்தையும் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மிளகுத்தூள், இது கூடவே பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இந்த மிக்ஸ்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். யூஸ்வலாக சோயா அப்படின்னாலே நமக்கு தெரியும் நல்லா வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன். ஓட்ஸ் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஃபைபர் ரிச்சு. ஸோ இந்த ஓட்ஸும் ஃபைபரும் சேர்ந்து நமக்கு நல்ல வந்து ஒரு ஹெல்தி கட்லெட் தான் இது. இப்போ வந்து நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா சோயா வந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீருக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக கூட நம்ம வந்து இந்த சோயாவை பார்ப்போம். அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் நமக்கு வந்து நம்ம டயட்டில் இருக்கும் போது ஓட்ஸும் எடுத்துப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கட்லெட் நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதே மாதிரியே கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக நீங்கள் வந்து பண்ணணுன்னா நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக ஒரு கட்லெட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை பண்ணலாம். இப்படி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இதில் இப்போது நம்ம கட்லெட்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சோயா வேக வைக்கும் போது நீங்கள் வந்து அதில் தண்ணி நல்லா நமக்கு குடிச்சிரும். அதை பிழியாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக கட்லெட் வந்து நமக்கு ஷேப் பண்ணுறதுக்கு வராது. அதே மாதிரி நம்ம எண்ணெய்க்குள்ளே நம்ம போடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நீங்கள் தேவைன்னா இதில் வந்து கொஞ்சம் பன்னீர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா திருகிட்டு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சோயாவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். அதே மாதிரி ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு வந்து வீட்டில் இருக்கும். சோயாவும் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருப்போம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கடையில் போய் வாங்கி இது பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இது டஃப்பான ஒரு கட்லெட் கிடையாது. குயிக்காகவே இதை வந்து நீங்கள் பண்ணிடலாம். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன், ஹெல்தி, டேஸ்டியான ஒரு கட்லெட். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா கூட அதில் வந்து நீங்கள் நல்லா வந்து இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் பொரிக்கணும் அப்படின்னா. இப்போ நம்ம பண்ணுற கட்லெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போது எண்ணெய், நெய் 2த்தையும் கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எதாவது நான்வெஜ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேக வச்ச சிக்கனோ இல்லை மட்டனோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஷெட் பண்ணிவிட்டு போன்லெஸ் ஆக்கிட்டு அது கூட இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து நான்வெஜ் கட்லெட் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து இதில் வந்து ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னலாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய காரா பூந்தி இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா கோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சோயாவுக்கு நமக்கு வந்து யூஸ்வலாக பைண்டிங் எதுவுமே தேவை கிடையாது, அதுவே நமக்கு நல்லா பைண்ட் ஆகிடும். நம்ம ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓட்ஸோ இல்லை வந்து நீங்கள் என்ன நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ பண்ணுறோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா காரா பூந்தி கூட இது கூட நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை போட்டு பண்ணிங்க அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்லெட்டை நம்ம வந்து கட்லெட்டாக மட்டும் சர்வ் பண்ணணும்னு கிடையாது. இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு பர்கர் நீங்கள் வந்து ஒரு கிட்ஸ் வீட்டுக்கு வராங்க, நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து கட்லெட்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பன்னு கூட வாங்கிட்டு நீங்கள் ஒரு பர்கர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வைக்கிற அந்த பேட்டியாக கூட இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வேகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சோயாவை நல்லா நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம், அதுவும் மிக்சிலையும் போட்டாச்சு. அதே மாதிரி ஓட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு வெந்துடும், பொடி பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சேர்த்துருக்கிறது வந்து நமக்கு டக்குன்னே வந்து குக் ஆகக்கூடியது தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு இந்த கட்லெட் ரெடி ஆகிடும். இப்போ கட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஹாட்டாக இருக்கும் போதே கொஞ்சம் இதில் சாட் மசாலாவை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம சர்வ் பண்ணியாச்சு. இது சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இது மேலே கொஞ்சம் சாட் மசாலாவை நம்ம வந்து தூவிக்கலாம். இந்த சாட் மசாலா தூவுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதுவும் சூடாக இருக்கும் போது நம்ம தூவும் போது அந்த ஈரப்பதம் வந்து சீக்கிரமாக அது வந்து உறிஞ்சிடும். இது அப்படியே நம்ம சூடாக சர்வ் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் நமக்கு எதுவும் தேவைப்படாது. இது கூட நீங்கள் வேணும்னா ஒரு சாஸோ இல்லை மயோனைஸோ இல்லை க்ரீன் சட்னியோ வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.